அவருடைய அருட்கருவியாக அனுப்பியுள்ளார். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய செய்தியை தாங்கி இருப்பவர்கள். அந்த செய்தி கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்ற செய்தியாகும். ஆகவே நம்முடைய வாழ்வான வார்த்தையாகும். நாம் எவ்வளவுக்கு ஒருவர் மீது ஒருவர் அக்கறை காட்டுகிறோமோ, அன்பு செலுத்துகிறோமோ, உதவி செய்கிறோமோ, மன்னிப்பு வழங்குகிறோமோ, புன்முறுவல் கொடுக்கிறோமோ, அவ்வளவுக்கு கடவுளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நற்செய்தியாளர்களாக இருக்கின்றோம். அதிசய அண்ணல் அமிதமாக கடவுளுடைய செய்தியை தன்னுடைய நடை உடைப்பாவனிலே மிகவும் அதிகமாக பிரதிபலித்தார் என்று வரலாற்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே புனிதருடைய பக்தர்களாக இருக்கிற நாம் நம்முடைய பாதுகாவலை போன்று நாம் அனைவருக்கும் விருந்தாக இருக்க முயற்சி எடுப்போம். இறுதியாக இந்த நேரத்திலே நான் ஆகிய நிலையில் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஆண்டவருக்கு அடுத்தபடியாக இந்த ஆலயத்தை உருவாக்குவதற்கு எல்லா வகையிலும் மேற்பாடு செய்து கடினமாக உழைக்கின்ற முன்னாள் பக்கத்தந்தை அஞ்சலி குருஸ் அவர்களையும், அவருக்கு பின்னால் இந்த திருப்பணிகளை பொறுப்பேற்றிருக்கிற பொருளாளர் தந்தை பிரான்சிஸ் அடிகளாரையும், அவருக்கு பின்னால் அதிக பொறுப்பேற்று வழியில் அதனை எடுத்துச் செய்வதற்கு தந்தை ஜெகன் முன்வந்து அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு நடத்தின அவர்களுக்காகவும் நான் மிகுந்த நன்றி பெறப்பாடு உடையது. ஆகவே அவர் மூவருக்கும் இந்த நேரத்தில் சிறப்பான முறை நன்றி சொல்லி அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த ஒரு புனித பணியை முதல் முறையாக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ள அன்பு தந்தை ராஜேஸ்வரிகளால் அனைத்திலும் மக்களுடைய விசுவாச வளர்ச்சி மற்ற சமூக பொருளாதார முன்னேற்றத்தை கருமம் கொண்டு திருத்தலத்தின் வாயிலாக இறைவனுக்கு மகிழ்ச்சிகளும் காரியங்களில் அருட்சார்ந்த கொண்டாட்டங்களில் திருவழிபாட்டு காரியங்களில் முன்னேற்று அனைவருடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக இந்த பகுதி அனைவருக்கும் தெரிவது போல மறைமாவட்ட பேராளர்களுடைய கிளை பங்கு. ஆகவே புதிதாக பொறுப்பேற்றுள்ள அஜிராஜ் அடிகளாருடைய பூரண ஒத்துழைப்போடும் மற்றும் மக்கள் இவர் அனைவருடைய பேர் ஆதரவோடும் செவத்தோடும் அவர் நன்கு பணிபுரிய இறைவனுக்கு மகிழ்ச்சி சாற்று அவர்களுக்காக வேண்டும். அந்த அஜிராஜ் அவர்களுக்கும் நான் முதன்முறையாக இத்தகைய ஒரு நேரத்திலே பார்ப்பதற்கும் மற்றும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்பாடி திருவள்ளுவாட்டினை பங்குவதற்கும் வாய்ப்பாய்க்கின்ற காரணத்தினால் இந்த மறைமாவட்ட திருத்தலுக்கு அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்படுத்தினால் பேராலய பங்கு பொறுப்பினை சில மாதங்களாக கண்காணிக்க அன்று வரும் தந்தை ஜான்சன் அடிகளார் அவர்களுக்கும் இந்த நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்க்கையை தெரிவித்து குருக்களாக நீங்கள் கருவோடு ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். வணக்கம். ஆசி. ஆசிரியரை மாணவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நான் பணியாற்றிய 4 மாதங்களில் நான் பெற்றுக்கொண்ட அனுபவம், நீங்கள் காட்டிய பாசம், நீங்கள் காட்டிய ஒத்துழைப்பு மற்றும் திருத்தலத்தை நாடுகளுக்கு அனைத்து 10 கோடி ரூபாய் ஆதரவு அனைத்துமாக இறைவனுக்கும் ஆய்வர்களுக்கும் உங்களுக்கும் என்னால் நன்றியை. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆய்வுடைய ஆசிரியரும் தொடர்பு போல நன்றிப்பாகவும் ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவின் ஆசி நம்மோடு தங்கி என்றும் அவர் உகந்த மக்களாக நம்மை கட்டி செலுத்துவாராக. இயேசுவுக்கே புகழ். மரியை வாழ்க. நீங்கள் பாதுகாப்பு